Hello viewers, welcome to நாமக்கல் நீராஜ் சேனல். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சமையல் வாழைக்காய் வதக்கல். அதுக்கு லைட்டாக இந்த வாழைக்காய் எப்படி ரவுண்டாக கட்டிஞ்சி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வேக விடணும். ரொம்பவும் வேக விடக்கூடாது, ஒரு கொதி வேக விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி சோம்பு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு உப்பு காரம் போட்டு வதக்கிறது. தயிர் போட்டு ஊற வச்சும் செய்யலாம் சாஃப்டாக வரத்துக்கு. நம்ம இன்றைக்கி இப்படி செய்கிறோம். அடுத்தது நம்ம வீட்டு மணத்தக்காளி கீரையில் ஒரு தண்ணி குழம்பு மாதிரி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு. ஸ்வீட் இன்னும் டிசைட் பண்ணலை. இன்றைக்கி ஐதர் ரவா பாயசம் எள்ளு உருண்டை செய்யலான்ட்ருக்கேன். அது செஞ்சால் எது செய்கிறோமோ அதை வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை தண்ணி குழம்பு கரைக்கிற பொருள் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு அரை கப் தேங்காய், 2 மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். நைஸாக அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் இருக்கிறதுனால நல்லா அரைக்கிறதுக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நைஸாக அரைச்சிட்டு பருப்பு வேக போட்டிருக்கேன். துவரம் பருப்பு ஒரு 1/4 கப்பு, ரொம்ப வேண்டியதில்லை. தேங்காய் அரைச்சி விட்டதுனால பருப்பு கம்மியாக போட்டால் போதும். போட்டு அதில் கீரையும் போட்டு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு வதக்கி தண்ணியாக குழம்பு வைக்கணும். இதை அரைச்சி ஊற்றி அவ்வளோதான். ஓகே, தாளிக்கும் போது வெந்தயம் சீரகம் ஒரு பச்சை மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வாழைக்காயை வேக வச்சு எடுத்துருக்கேன். வச்சுட்டு தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டோட தட்டி போடுவோம். சோம்பு இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை போடுறதோட கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். காய் வேகும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சேன். இன்றைக்கி மறந்துட்டேன், வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சேன். ஸோ மிளகாத்தூள் இதிலேயே போட்டுடலாம். நம்ம லாஸ்ட்டாக இதை கொஞ்சம் குறைச்சிட்டு பெப்பர் தூளுக்குள்ளே போடலாம், பெப்பர் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க. ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கறனால பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ டைரெக்டாக வதக்கும் போது எண்ணெய் நிறைய போட்டு வதக்கணும். ஸோ அதுக்காக இப்படி ஒரு கொதி போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கனமான இரும்பு பாண்டிலி இல்லை நான்ஸ்டிக் எதுலையாவது நீங்கள் போட்டு வதக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏதாவது வெங்காய சாம்பார், காரக்குழம்பு இந்த மாதிரி சமையலுக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி. இது கூட கொஞ்சம் ஓவர் குக் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் வேக்காட்டில் கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி செய்யலாம். நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டு ஸ்லோவில் மீடியமில் வச்சுட்டு பண்ணலாம். இப்போ நம்ம அதை குழம்புக்கு அரைச்சி வச்சுட்டோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டால் இன்னும் நல்ல மொறுன்னு ரோஸ்ட் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் கூட வேக வச்சுட்டேன். கொஞ்சம் கரெக்டாக வேக வச்சுட்டு இருந்தால் ஈவன் சைஸில் வெட்டணும். அதுவும் மெலிசா சிலது மட்டுமா இருந்ததுன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் தாளிக்கணும். ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கொஞ்சம் பூண்டு ஒரு 4-5 பல், வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, புளி ஒரு இலந்த பழம் சைஸுக்கு போட்டால் போதும். ரொம்ப இதுக்கு புளி தேவையில்லை. ஸோ கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். பருப்பு போட்டு அரைச்சதை ஊற்றி அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போ தாளிக்கிறோம். கடுகு, வெந்தயம், 2 சீரகம். ஏற்கனவே சீரகம் போட்டு அரைச்சிருக்கனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, இது வெடித்த உடனே பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும்.
கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம கீரை எப்படி 2 கை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தோட்டத்து கீரை அது. ஸோ டெய்லி ஏதாவது நம்ம தோட்டத்து ஐட்டம் ஒன்று சேர்க்கணும்னு வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லாட்டினாலும் நம்ம தோட்டத்துக்கு கருவேப்பிலையாவது போடணும். இன்னொன்று நம்ம வாழை இலையில சாப்பிட பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் கிடச்சிதுன்னா பாருங்கள். இல்லை வீட்டில் இருக்கிற இலையை யூஸ் பண்ணிக்கோங்க. தார் போட்டு அப்புறம் இலையெல்லாம் எடுக்கலாம். இல்லை அதுக்குன்னே ஒரு மரத்தை வச்சுக்கலாம், வாழை இலையை சாப்பிட்றதுக்கு போட்டு. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரசம் தயிர் எல்லாமே எது போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்ன குனிஞ்சு உட்காந்து சாப்பிட முடியல இப்போ கீரைன்னா ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறது, அது மேலே இலையை போட்டுக்கிறது. டைனிங் டேபிள்லையோ உட்காந்து சாப்பிட்டாலும் சரி. இல்லை எல்லாம் இப்போ டிவியை பார்த்துட்டு தானே சாப்பிட்றோம், காசு தப்புங்கிறாங்க. ஸோ அப்போ பிளேட் ஒன்று வச்சுட்டு ஃப்ளாட்டான ஒரு பிளேட்டில் இந்த இலையை வச்சு அது மேலே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலையை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. ஸோ அவ்வளோதான். அடுத்தது தக்காளியை போடுறோம். இது வதங்கின உடனே கீரையை போட்டு லைட்டாக ஒரு வதக்கி ஏற்கனவே குக்கரில் பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதில் இந்த கீரையை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துடுவேன். இல்லை நீங்கள் அப்படியே ஓப்பனாக வேக வச்சாலும் சரி, ஒரு சவுண்டு விட்டு வேக விட்டு உப்பு போட்டால் அவ்வளோதான். நம்மளுடைய அரைச்சி வச்சுருக்கிறத அதுக்கப்புறம் ஊற்றிக்கணும். அதை அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இல்லையா, அதனால் விசில் எடுத்த உடனே அதை போட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணணும். இந்த காயிலெல்லாம் வதக்கலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா கடைசியாக என்ன பண்ணலாம், கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு ஒரு ஸ்பூன் தூளை, இல்லை கடலை மாவு, அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவர் ஏதாவது போட்டால் அந்த எண்ணெய் இழுத்துரும், அந்த கிறிஸ்பாகவும் ஆகிடும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஒரு எதுலேயுமே ஒரு காரம் செய்யும்போது ஒரு பிஞ்சு சுகர் போடுவோம். ஸோ அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணும். ஜூஸ் எல்லாம் போடும்போது ஒரு பிஞ்சு சர்க்கரை போடுறோம், உப்பு போடுறோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம கீரை விட்டமின் டெஃபிஷியன்சிக்கெலாம் இது கீரை நல்லதுங்கிறாங்க. வாய் புண்ணு, வயிற்றில் இருக்கிற புண்ணுக்கெல்லாம் நல்லது. வீட்டில் செடி தானாக முளைச்சி இப்போ நிறைய செடி முளைச்சிருக்கு. இந்த காயுமே எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு சாம்பார் பண்ணலாம், அதை ஒரு புளிக்குழம்பு பண்ணலாம். இப்படி தான் நம்ம வீட்டு காய்கறியை வச்சு, தொண்டைக்காய் இருக்குது அதுலேயும் அந்த மாதிரி பண்ணலாம். முருங்கைக்கீரை இருக்குது, இன்னும் நெய் காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு நெய் காய்ச்சணும். அடுத்தது அப்படி முருங்கைக்கீரை இல்லாதவங்க கருவேப்பிலை கூட போட்டு காய்ச்சலாங்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு எண்ணெயை காய்ச்சும் போது போடுவோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கிட்டு குக்கரில் வேக வச்சுருக்க பருப்போடு இதை போட்டு ஒரு விசில் விட வேண்டியது தான். கீரையை ரொம்ப வேக விட்டால் அந்த சத்தெல்லாம் போயிடும். ஆக்சுவலாக குக்கர்லேயே போடக்கூடாதுங்கிறாங்க. நம்ம அவசர சமையல் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியறதில்ல. ஸோ அப்படி பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காய் வதக்கல் ரெடி. அடுத்து நம்ம ஒரு விசில் விட்டு கீரையை போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த அரைச்சதை போடணும். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி ஒரு கொதி விடணும். கொதித்த உடனே திக்காக இருக்குது, இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி இன்னும் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் ஊற்றலாம். ஊற்றிட்டு இதுக்கு இந்த இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். வெல்லம் கொஞ்சம் போடணும். ஓகே, ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு போடணும். நான் ஆரம்பத்தில் கம்மியாக தான் போட்டேன். எப்பவுமே உப்பு ஃபைனலாக போடுறது தான் நல்லது, கம்மியாக பிடிக்கும். அதில் இருக்க அயோடினும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதெல்லாம் எப்பயுமே ஒரு கொதி லேசாக வந்தால் போதும். அப்போ தான் அந்த பேட் கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் நமக்கு நல்ல குட் கொலஸ்ட்ரால் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இது இப்படி இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இதில் மாதிரி இதே மாதிரி அகத்திக்கீரையில் கூட செய்யலாம், தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அகத்திக்கீரையில் சொதி மாதிரி கூட பண்ணுவோம், வெறும் தேங்காய் பால் எடுத்து. அதுக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வதக்க நம்மளுடைய பாருங்கள்
முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை தண்ணி குழம்பு அண்ட் வாழைக்காய் வதக்கல் ரெடி. சாப்பிடலாம் வாங்க. இன்னும் நெய் காய்ச்சணும், ஏதாவது ஸ்வீட் பண்ணணும். பார்ப்போம், முடிஞ்சால் ஏதாவது பஜ்ஜி போடலான்னு வாழைக்காய் ஒரு ஆஃப் வாழைக்காய் நிறுத்தி வச்சுருக்கேன். பார்க்கலாம். பாய். நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாழை இலை போட்டு சாப்பிட போகிறேன். ஓகே.